நான் அமைச்சர் ஐயா அவர்கள் அழைப்பில் வந்து கலைஞர் அவர்களோட சின்ன வயசுலேருந்து அவர் எடுத்துக்கிற புகைப்படம், அவர் கடந்து வந்த வரலாறு, கடந்து வந்த விஷயங்கள் அப்படின்னு நிறைய படத்தொகுப்புகளை பார்த்தேன். பல விஷயங்கள் அவரோட நீங்கள் யாரெல்லாம் பார்க்க போகிறீங்களோ கண்டிப்பாக அவரோட 100 வருஷ வாழ்க்கையை தெரிஞ்சுக்கலாம். என்னென்ன பண்ணியிருக்காரு, எவ்வளோ பெரிய சாதனைகளை முறியடிச்சு வந்திருக்காருன்னு சொல்லிட்டு எனக்கு முழுக்க முழுக்க கலைஞரையா கூட பக்கத்துலேயே இருந்துட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு. அவரோட ஒரு உருவ சிலை கூட வச்சுருக்கிறாங்க, தத்துருவமாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்கீங்க சார். நீங்கள் யங் ஜென்ரேஷன்ஸ் யாராவது கலைஞரையா பற்றி தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக அவசியம் 7th வரைக்கும் இந்த ப்ரோக்ராம் இங்கே இருக்குது. அவசியம் இந்த நிகழ்ச்சியை பார்க்கணும். ம் 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 கண்டிப்பாக. இப்போ ஆல்ரெடி நிறைய சர்பாட்டா பரம்பரை மாதிரி படங்களில் அவரோட கருத்துக்கள் ஒவ்வொரு படங்கள்லேயும் வந்துட்டு தான் இருக்குது. நான் நடிக்கக்கூடிய படங்களில் கூட ஒன்று அடுத்தது வரப்போகுது. ஆக்சுவலி ஒவ்வொரு நிறைய கருத்துக்கள் சொன்ன தலைவர்கள் அப்படின்ற முறையில் அவருடைய கருத்துக்கள் கண்டிப்பாக நிறைய அவரே படமாக எழுதியிருக்காரு. பராசக்தி மாதிரி படங்கள் பண்ணியிருக்காரு. இருவரும் தலைமுறையிலையும் கண்டிப்பாக மாதிரி அங்கங்கே வரதான் செய்யும், வரணும். மாறி வருகிற காலத்திற்கு ஏற்ப தன்னை மாற்றிக்கொண்டு களத்தையும் கருத்தையும் வளர்த்த பெருமை நம்முடைய கலைஞர் அவர்களுக்கு உண்டு. அவர்களது 100ஆண்டு விழாவை கண்காட்சி என்ற பெயரில் கண்கொள்ளா காட்சியாக நம்முடைய அமைச்சர் அவர்கள் அமைத்திருக்கிறார்கள். இதில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய சிறப்பு, டாக்டர் கலைஞர் அவர்களுடைய இளம் வயது தொடங்கி அவர்களுடைய வாழ்வு முழுவதும் ஒரு போராட்டமாக அமைந்த தன்மையினையும், அந்த போராட்டத்தை நம்முடைய இன்றைய முதல்வர் அவர்கள் கையெடுத்து மக்களுக்கு நன்மை செய்கின்ற அந்த காட்சியினையும் மிக அழகாக விஞ்ஞானத்தை பயன்படுத்தி இந்த கண்காட்சியிலே, அருங்காட்சியகத்திலே எடுத்து வைத்திருக்கிறார்கள். வரலாற்றை மாற்றிய மாபெரும் வளமான ஒரு தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். அதனால் அவருடைய கண்காட்சி தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே ஒரு மாறுபட்டதாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே நம்முடைய அமைச்சர் அவர்கள் இன்றைய முக்கியமான விஞ்ஞான வளர்ச்சியை பயன்படுத்தி இருக்கிறார்கள். இது உண்மையில் பாராட்டத்தக்கது. இன்றைய இளைய தலைமுறை இதை பார்த்தால் எத்தனை பெரிய நெடிய போராட்டத்திற்கு பிறகு தமிழ் இனம் வளர வேண்டியிருக்கிறது என்பதை பற்றிய உண்மைகளை புரிந்து கொள்ள முடியும். அதற்காக எல்லோரையும் மனமாற வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன்.